நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மகர லக்னம் மகர ராசி நேர்களே, உங்களுக்கு சந்திர தசையில் ராகு புத்தி என்ற பதிவானது லக்னத்துக்கு எண்ணி வர 8ஆம் பாவம் 8ஆம் ராசி சிம்ம ராசியின் பதிவாக. ஓகேங்களா, இந்த சிம்ம ராசி நட்சத்திரம் இருக்குது. நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்தினாதிய ராகு பலன் எப்படி பண்ணிச்சு, எப்படி பலன் அளிக்கப்படும் அந்த பதிவாகும். இந்த பதிவானது எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சுக்கிட்டு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ஜனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்டு நமாவாசை 2 கட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 கட்ட கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 12 கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது சின்ன அந்த 12 கட்ட கொடுக்கப்பட்டிருக்கும். அது பார்த்தீங்கன்னா 12 கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லான் போட்டிருக்கும் ஒரு கட்டத்தில். ஓகேங்களா, அந்த லான் போட்டதான் உங்களுக்கு லக்கணம், உங்களுடைய லக்கணம். ஓகேங்களா, அதான் முதல் பாவம். அது முதல் பாவத்தில் 1 2 3 4 5 6 7 8 எண்ணி வர 8ஆம் பாவத்தோட பதிவு தான் அந்த பதிவு. ஓகேங்களா, சரி இதை சொல்லிட்டீங்க. அடுத்தது பார்த்து நட்சத்திரம் எப்படி நீங்கள் கேட்டிங்கனாக்கா, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி கடத்துக்கு முன் பேச்சு அல்லது நவாம்ச கடத்துக்கு பின் பேச்சில் பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கிரகத்தை கொடுத்துருப்பாங்க, சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நேர்கோட்டில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரத்தை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ அந்த சாரத்தின் வாயிலாக தான் உங்களுடைய தசாபுத்தினால கிரகங்களும் பார்த்தீங்கன்னா பயணித்து உங்களுக்கு தசாபுத்தின் வந்து பலன் அளிக்கிறாங்க. இந்த பதிவோட விளக்கம் புரிதல். ஓகேங்களா, இதை புரிஞ்சுட்டு பலனை பண்ணி சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா மகர லக்னம் மகர ராசிக்கு இந்த பதிவு பார்க்கணும் கேட்டால் அப்படி கிடையாது. மகர லக்னமாகிறது வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சந்திர தசையில் ராகுபதி நடக்குமானால் இந்த லக்கண பாவகுருதி இந்த பலன் நீங்கள் அப்படி பார்த்து அப்படி பலனை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அப்போ எத்தனை கோடி தசாபதினு கேட்டிங்கன்னா இது 7 கோடி சந்திர திசைங்க. அதெல்லாம் புத்தி ராகு புத்தி. ஓகேங்களா, அப்போ இது எத்தனை ஆண்டுகளில் செயல்படுறதுன்னு கேட்டிங்கனாக்கா சந்திர திசையானது 10 ஆண்டுகளில் செயல்படல இருக்கும். ராகு புத்தியானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு வருடமும் 6 மாதம் வரைக்கும் செயல்படல இருக்கும் சந்திர திசையில். ஓகேங்களா, ரைட்டு. இப்போ லக்னத்துக்கு எண்ணி வர 8ஆம் பாவம் 8ஆம் ராசியான சிம்மராசி நட்சத்திரம் பார்த்துலாம். இப்போ என்ன நட்சத்திரம் அங்கே இருக்குதுங்க, மகம் 1 2 3 4 பாதம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா பூரம் 1 2 3 4 பாதம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உத்தரம் சார் ஒரு 1ஆம் பாதம் இருக்கும். மொத்தம் 9 பாதம் இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மகம் சாரத்தில் உங்களுக்கு புத்திநாதனாகி ராகுபலன் வந்து பயணிச்சு என்ன பலன் இப்போ பார்ப்போம். ஓகேங்களா, அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது உடம்புல ஒரு பீதி ஏற்படுங்க. அது என்ன பீதி ஏற்படுன்னா, நம்மளுக்கு ஏதோ பண்ணுற மாதிரியும் நம்மளுக்கு மனசில் ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரியும் நம்மளை ஏதோ கண்டத்தில் நம்ம போய் தள்ளுற மாதிரியும் கெட்ட கனவு இதெல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுங்க. ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதெல்லாம் எப்படின்னா முன் ஜென்மத்தில் நம்ம என்னென்ன பண்ணணுமோ, நம்ம யாருக்கு ஒரு பாவம் பண்ணணுமோ தீமை பண்ணணுமோ ஒரு நல்லது பண்ணி எது பண்ணாலும் சரிங்க, கெடுதல் பண்ணது பூராமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கனவு மூலியமாக உணர்த்துவாங்க. ஒரு செய்கை மூலியமாக நம்ம போக்குவரத்தில் சகனு மூலியமாக காட்டுவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு தொடர்பில் நம்மளுக்கு கட்டாயம் காட்டுவாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த 7 கூட இந்த தசை பற்றி ராகு புத்தியில் ராகு 8லேருந்து நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கட்டாயமாக நம்ம ஊரு போகிறது. ஓகேங்களா, இடம் விட்டு இடம் மாதிரி இருக்கிறது, இரவு நேரம் அதிக பயணம் செய்கிறது. ஓகேங்களா, அப்போ உயரமான இடத்துல இடப்பகுதியில் போய் நம்ம வேலை பார்க்குறது, அதாவது கோர்ட் அருகாமையில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சட்டத்துக்கு புறமான தொழிலை செய்கிற இடத்துல நம்ம வந்து தொடர்பில் இருக்கிறது, இல்லை அந்த அருகாமையில் நம்ம போகிறது வர்றது, ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி தொடர்பில் ஏதோ தொடர்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி வாயிலாக தான் அந்த புத்தி வழி நடத்து கொண்டு போவோமா அப்படி தான் கொண்டு போவாங்க. ஓகேங்களா, அந்த ஒரு வருடம் 8 மாதம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பாயிண்ட்டை கொடுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுங்க, ஒரு பால் புத்துக்கு பாம்பு புத்து போய் பால் ஊற்றுறது, அது ராகு காலத்தில் போய் தீபம் போடுறது. ஓகேங்களா, ஜீவசமாதி போய் வழிபடுறது. ஓகேங்களா, பாம்படி சித்திர வழிபாடு பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காலகட்டங்களில் ராகு கால யமகண்ட காலங்களில் நம்ம பண்ணுறது மிக சிறப்புங்க. ஓகேங்களா, இதே மகா நட்சத்திரம் பண்ணுறது மகா நட்சத்திரம் வர அன்னைக்கு ராகு திசை யமகண்ட காலம் பண்ணுறது நல்லது தான். ஓகேங்களா, இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க, இது சப்ஜெக்ட் பெருசு. அது அடுத்த சாரத்து போகலாம். அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னா போகிற சாரம் இல்லைங்களா, அப்போ அந்த போரம் சாரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5 கூட 10 கூட சாரம். ஓகேங்களா, அப்போ அந்த 5 கூட 10 கூட சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவள் 8 சம்மந்தப்படுது, 5 10 சம்மந்தப்பட்டு மேலே ராகு சம்மந்தப்படுறாரு. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடம் விட்டு இடம் ஊர் விட்டு ஊர் நாடு விட்டு நாடு படிக்க வைப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா படிப்புக்காக பேர் புகழ் பட்ட படிப்புக்கு உயர் படிப்பு இந்த படிக்க வைப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதை பாரம்பரியமாக இருக்கிறவங்க, பாரம்பரியத்தில் இருக்கிறவங்க, மனைவி வழி சொத்துக்கள் இருக்கிறவங்க, அதாவது மனைவி மூலியமாக சொத்து மனைவி மூலியம் வருமானம் பார்க்குறவங்களாம் இந்த காலகட்டங்களில் எல்லாம் ஊர் விட்டு ஊர் தான் பயணம் பண்ணி தான் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்குங்க. ஓகேங்களா, அப்போ இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ஷேர் மார்க்கெட்டு, சீட்டாட்டம், சூதாட்டம், ஒரு மாந்திரிகம் பண்ணுறது, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி காலகட்டங்களில் மாந்திரிகம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் வாங்குவீங்க, ஊருக்கு தான் பண்ணுவீங்க, உள்ளூர் சாமியார்கிட்ட போக மாட்டீங்க. அப்போ இந்த மாதிரி பாயிண்ட்டை கொடுக்குங்க. அப்போ இந்த சீட்டா சூதர் எல்லாம் இந்த மாதிரி அமைப்பில் கட்டாயம் கொடுக்குங்க. அதே மாதிரி இந்த கலைத்துறை சம்மந்தப்பட்டது, அரசியல் சம்மந்தப்பட்டது எல்லாம் அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அனைத்தும் ஊர் தாங்க. பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சம்மந்தப்பட்ட தொழில் நம்ம பண்ணுறது, அரசியல் சம்மந்தப்பட்ட அது சார்ந்த தொழில் நம்ம பண்ணுறது. ஓகேங்களா, பாரம்பரிய தொழில் பண்ணுறது. ஓகே, இது அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை மலைப்பகுதிக்கு நம்ம போயிட்டு வர்றது, தொழில் விஷயம் போயிட்டு வர்றது, ஒரு வேலை விஷயம் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி அப்பப்போ அவ்வப்போது இந்த மாதிரி புத்தி காலங்கள் நடக்கக்கூடிய பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா, சரிங்க, இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அதுக்கு இன்னொன்று சொல்லிடுறாங்க. அதே இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா
தொழிலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு திறமை, நல்ல ஒரு ஆற்றல், இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தொழிலில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு ஆசையும் நல்ல ஒரு எண்ணத்தையும் நல்ல ஈர்ப்பையும் நம்மளுக்கு கொடுப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம செயல்பாடுகளும் நம்மளுக்கு கொஞ்சம் மனசை கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தாங்க ஒரு மந்திரத்தை ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு நம்ம தொழிலாக பார்க்குறது. ஓகேங்களா? இந்த மாதிரி கடன் வாங்கி நம்ம உதவி பண்ணுறது, கடன் வாங்கி இன்னொரு உதவி பண்ணுறது, அதனால பேர் போல் பட்டத்துக்காக நம்ம செலவு பண்ணுறது, கடன் வாங்குறது, இந்த மாதிரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த சார் என்ன சார் இருக்குதுங்க? உத்தரம் சார் இல்லைங்களா? அப்போ வந்து 9, அதாவது பார்த்தீங்கன்னா 8 கோடி சாரம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு, அப்போ 8 டபுளாக சம்மந்தப்பட்டு ராகு பயணிக்கிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு வந்து புஷ்கர மாதம் வாங்குறாரு. அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நாம் அரசு தொடர்பு சம்மந்தப்பட்ட தொடர்பெல்லாம் நம்ம வந்து ஊர் கண்டிப்பாக பயணிப்போங்க. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் சிவனாலயத்துக்கு போகிறது, ஓகேங்களா, அரசு வேலை, அரசு கல்வி விஷயமா போகிறது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஊர் சம்மந்தப்பட்ட விஷயமா நம்ம போட அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசியல்வாதி செலவு, ஊர் பெரிய மத செலவு, நம்ம தந்தையாருக்கு செலவு, அது ஊர் விட்டு ஊர் பயணம் செலவு, இந்த மாதிரி வருமானம் கேட்டால் கண்டிப்பாக வருங்க. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஊர் விட்டு ஊர் போய் ஃபேமஸ் ஆகுவோங்க. அப்போ ஊர் விட்டு ஊர் பார்த்தீங்கன்னா இவர் இன்னன்னாரு நம்மளுக்கு வந்து வெளிச்சம் போட்டு காட்டுங்க. ஓகேங்களா? அப்போ வெளிச்சம் போட்டு காட்டுமானா அப்போ ஒரு கூட்டு தொழில் மூலியமாக நம்ம ஒரு மனைவி விஷயத்தில், கூட்டாளி விஷயத்தில், ஒரு சமூகத்தில் நல்ல ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க மூலியமாக நம்மளுக்கு இந்த புறப்படம் ஏற்படுங்க. ஓகேங்களா? நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், நீ பயன்படுத்தி சிறப்புன்னு வாழ்க்கை. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டம் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும், எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.